ப்ரொக்கோலியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொக்கோலி முட்டை பொரியல் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது செய்யறதுக்காக ஒரு முழு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடாய் வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே தூளா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக குட்டியாக நறுக்குன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதை நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். அடுத்ததா காரத்துக்காக நான் இங்க வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ரொக்கோலி வேகிறதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா குக்காய் வரும்போது நடுவில் கொஞ்சம் இடம் ஒதுக்கிட்டு நான் இங்கே 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. நீங்க தனியா எல்லாத்தையும் கலந்துட்டு சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து வரும்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கடைசியா நான் இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அவ்வளவுதான். செம்ம டேஸ்டியான ஒரு ப்ரொக்கோலி முட்டை பொரியல் வந்து தயார். நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கின நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இந்த ப்ரொக்கோலியை ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.